வணக்கம் நண்பர்களே. ரெப்போ ரேட்டை ஒரே ஒரு நபர் முடிவு செய்வதில்லை. அந்த முடிவை எடுப்பது ஆர்பிஐயின் முக்கிய குழுவான மானிட்டரி பாலிசி கமிட்டி, சுருக்கமாக எம்பிசி. இந்த குழுவில் மொத்தம் 6 உறுப்பினர்கள் உள்ளனர். முதல் உறுப்பினர் ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இவரே எம்பிசியின் தலைவர். இரண்டாவது உறுப்பினர் ஆர்பிஐ துணை ஆளுநர் டாக்டர் பூனம் குப்தா. மூன்றாவது உறுப்பினர் ஆர்பிஐ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் டாக்டர் இந்திரனில் பட்டாச்சார்யா. இந்த மூவரும் ஆர்பிஐயை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அடுத்து, இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 வெளிப்புற பொருளாதார நிபுணர்கள் உள்ளனர். நான்காவது உறுப்பினர் டாக்டர் நாகேஷ் குமார். ஐந்தாவது உறுப்பினர் ஷௌகதா பட்டாச்சார்யா. ஆறாவது உறுப்பினர் பேராசிரியர் ராம்சிங். ஆர்பிஐ பற்றி பலருக்கும் தெரியாத 10 உண்மைகள். 1. ஆர்பிஐ அரசுக்கு சொந்தமான வங்கி அல்ல. பலர் ஆர்பிஐ ஒரு சாதாரண அரசு துறை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது சட்டத்தின் கீழ் செயல்படும் இந்தியாவின் மத்திய வங்கி. அரசுடன் இணைந்து செயல்பட்டாலும் பணக்கொள்கை முடிவுகளை சட்டப்படி அமைக்கப்பட்ட நடைமுறையின் மூலம் எடுக்கிறது. 2. ஆர்பிஐ பணத்தை அச்சிடாத ₹1 நோட்டை இந்திய நிதி அமைச்சகம் வெளியிடுகிறது. ₹2, ₹5, ₹10, ₹20, ₹50, ₹100, ₹200, ₹500 போன்ற நோட்டுகளை ஆர்பிஐ வெளியிடுகிறது. 3. ஆர்பிஐக்கு தனியாக ஒரு வங்கி இல்லை. பொதுமக்கள் ஆர்பிஐயில் சேமிப்புக் கணக்கு தொடங்க முடியாது. ஆர்பிஐயின் முக்கிய வாடிக்கையாளர்கள் மத்திய அரசு, மாநில அரசுகள், வணிக வங்கிகள். 4. இந்தியாவில் வங்கிகளை கண்காணிப்பது. ஆர்பிஐ ஒரு வங்கி விதிமுறைகளை மீறினால் அபராதம் விதிப்பது, சில செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது போன்ற அதிகாரங்கள் ஆர்பிஐக்கு உள்ளன. 5. ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ கவர்னர் மட்டும் முடிவு செய்ய முடியாது. இந்த முடிவை மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி வாக்கெடுப்பின் மூலம் எடுக்கிறது. 6. ஆர்பிஐ 1935இல் தொடங்கப்பட்டது. 1. ஏப்ரல் 1935 முதல் தலைமையகம் கொல்கத்தா, பின்னர் மும்பைக்கு மாற்றப்பட்டது. 7. ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது. ஆர்பிஐ ஆரம்பத்தில் தனியார் பங்குதாரர்களுடன் இருந்தது. 1949இல் தேசியமயமாக்கப்பட்டு முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. 8. இந்தியாவில் போலி நோட்டுகளை தடுப்பதில் ஆர்பிஐ முக்கிய பங்கு. புதிய பாதுகாப்பு அம்சங்கள், வாட்டர்மார்க், பாதுகாப்பு நூல் போன்றவற்றை ஆர்பிஐ வடிவமைக்கிறது. 9. ஆர்பிஐ இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பை நிர்வகிக்கிறது. டாலர், தங்கம் மற்றும் பிற வெளிநாட்டு சொத்துக்களை நிர்வகிப்பது ஆர்பிஐயின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று. 10. ஆர்பிஐ கவர்னரின் கையொப்பம் ₹1 நோட்டில் ஆர்பிஐ கவர்னரின் கையொப்பம் இருக்காது. மற்ற ஆர்பிஐ வெளியிடும் நோட்டுகளில் கவர்னரின் கையொப்பம் இருக்கும். இது இந்தியாவின் மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க். நாட்டின் பணக்கொள்கையை நிர்ணயிப்பது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, ரூபாயின் மதிப்பை பாதுகாப்பது மற்றும் வங்கிகளை ஒழுங்குபடுத்துவது போன்ற முக்கிய பொறுப்புகளை ஆர்பிஐ மேற்கொள்கிறது. ரெப்போ ரேட் என்பது ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு குறுகிய காலத்திற்கு கடன் வழங்கும்போது வசூலிக்கும் வட்டி விகிதமாகும். இதன் செயல்முறை மிகவும் எளிது. வங்கிகள் ஆர்பிஐ இடமிருந்து பணம் வாங்கி அதனை ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன், பிசினஸ் லோன் போன்ற கடன்களாக மக்களுக்கு வழங்குகின்றன. இந்த முறை ஆர்பிஐ தனது மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டத்தில் ரெப்போ ரேட்டை மாற்றாமல் 5.25% வைத்துள்ளது. ரிப்போ ரேட் ஏன் மாற்றப்படவில்லை? முதல் காரணம், பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த சில மாதங்களில் உணவுப் பொருட்கள் மற்றும் சில முக்கிய பொருட்களின் விலை உயர்வு குறைந்துள்ளது. அதனால் உடனடியாக ரெப்போ ரேட்டை மாற்ற வேண்டிய அவசியமில்லை என்று ஆர்பிஐ கருதுகிறது. 2. காரணம், இந்திய பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியில் உள்ளது. தொழில், சேவைத்துறை மற்றும் முதலீடுகள் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன. எனவே வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் பெரிய மாற்றம் செய்ய ஆர்பிஐ விரும்பவில்லை. 3. காரணம், உலகளாவிய நிச்சயமற்ற சூழ்நிலை. கச்சா எண்ணெய் விலை, சர்வதேச வர்த்தக நிலை, போர்கள், உலக பொருளாதார மாற்றங்கள் போன்றவை எதிர்காலத்தில் பணவீக்கத்தை பாதிக்கலாம். அதனால் தற்போதைக்கு காத்திருந்து தரவுகளை பார்த்த பிறகு முடிவெடுப்பதே சரியானது என்று ஆர்பிஐ கருதுகிறது. நன்றி.